வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் கொடுத்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் பார்க்கவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளோட ரூல்ஸ் படி நம்ம கண்டிப்பாக கேப் டவுன் கேப் அப் ஆணுச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் இந்த 4 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக் வேணுமாலும் எடுத்து பாருங்கள். ஒன்றும் கேப் அப் ஆகிருக்கும், இல்லைன்னா கேப் டவுன் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்போ கேப் டவுனோ ஆணுச்சுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு ஐபிசிஏ பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஐபிசிஏ லேப் ஒரு பெரிய கேப் டவுனு கேப் அப்லாம் கிடையாது. ஆனால் வால்யூம் சுத்தமாக இல்லை, அப்படியே வழக்கம் போல் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நௌக்கரியோட கேப் டவுன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நேற்று நம்ம அனலைசிஸ் சொல்லும்போது எங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பனே டைரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி டார்கெட் 2ல் டார்கெட் 1ல் தான் டைரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரேடில் நம்ம கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு அந்த யூஎஸில் ஒரு பேங்க் பாண்ட் இஷ்யூனால் மார்க்கெட் இவ்வளோ ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் சீமென்ஸும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப் டவுன் பாருங்கள். ஸோ இந்த கேப் டவுனில் நம்ம கண்டிப்பாக ஆல்ரெடி கேப் டவுன் ஆன உடனே டார்கெட் அடிச்சிருச்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஸோ இதையும் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்தது பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோவும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய ட்ரேடே கிடையாது, சைடு வேஸ்லேயே தான் போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம கொடுத்த இந்த 4 ஸ்டாக்குமே கண்டிப்பாக நமக்கு ட்ரேட் செட்டப்புக்கான ஒரு ஸ்டாக்கே ஒரு சான்ஸே நமக்கு இன்றைக்கி தரல. ஸோ எய்தர் நமக்கு டார்கெட் 1ல் ஓப்பன் ஆணுச்சு, இல்லாட்டினா டார்கெட் 2ல் ஓப்பன் ஆணுச்சு, இல்லாட்டி சைடு வேஸ்லேயே போயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த 4 ஸ்டாக்குமே நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு நிஃப்டி அனலைசிஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி மார்னிங். ஸோ அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி அனலைசிஸ் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல அதாவது இந்த ப்ளூ லைனில் ஒரு வேளை ஓப்பன் ஆணுச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த க்ரீன் லைன் February 1 பட்ஜெட் ஆகும்போது இருந்த ஹை. இங்கே பாருங்கள், நான் அதையும் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். டேயில் பாருங்கள். டேயில் பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் February 1 கேண்டில். ஸோ இந்த கேண்டில் தான் இந்த கேண்டில் இருக்குது பார்த்தியா, இந்த கேண்டில் தான் உங்களுக்கு February 1 கேண்டில். ஸோ February 1 கேண்டில் ஹை நமக்கு ஒரு புல்லிஷ் சைனு. அதே மாதிரி இதோட லோ நமக்கு பியரி சைடுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம பார்த்த ரெக்டாங்கிளும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் இந்த ரெக்டாங்கிள்குள்ளே ஓப்பன் ஆனிச்சுன்னா, இந்த ரெக்டாங்கிள் கிட்ட ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த ப்ளூ லைனை டச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூ லைனையும் டச் பண்ணியிருந்தால் ஒருவேளை இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை இதை தொடலை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ரெட் லைனை டெஸ்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கம் ஓப்பனே ஆகலை. நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட ரெக்டாங்கிள் ஏரியாவில் மார்க்கெட் ஓப்பனே ஆகலை. ஸோ ஓப்பன் ஆகாதனால டைரெக்டாக கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ டைரெக்டாக கேப் டவுன் ஆனோடனே அடுத்த சப்போர்ட் எங்கேன்னு நேராக தொலைவிக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருச்சு, ரெட். இதுதான் February 1 கேண்டில் லோ. February 1 அந்த கேண்டில், அந்த டே கேண்டிலோட லோ இது. இந்த இடத்துல கிளியராக சப்போர்ட் எடுத்துருக்கு. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆயிட்டு. இந்த இடத்துல கரெக்டாக அங்கே பாருங்கள், இந்த இடத்துல காமிக்கிறேன். பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆயிட்டு, ஆனால் பிரேக் அவுட் ஆகலை. அப்படியே ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியோட சுச்சுவேஷன். இது இன்றைக்கி யூஎஸோட சம் இம்பார்ட்டண்ட் ஜாப் டேட்டாஸ்லாம் வருது. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி மார்க்கெட் திங்கக்கிழமை ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் பை போணுச்சுன்னா கண்டிப்பாக பை இது வரைக்கும் வரலாம். இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன். பட் இதை பிரேக் அவுட் பண்ணணும். எப்போ நீங்கள் மார்க்கெட் நல்ல பியரில் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டியும் நம்ம அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்.
பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ரெண்டையுமே நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஒரு கிளியர் பிக்சருக்கு வரலாம். அடுத்த வாரம் என்ன சிச்சுவேஷன் போகலாம், என்ன சிச்சுவேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரத்துக்கான ட்ரேட் செட்டப் வந்து கிளியராக பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ரெக்டாங்கிளில் வந்து ஓப்பன் ஆனிச்சுன்னா ப்ளூ லைனை தொடுன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை ரெக்டாங்கிளில் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா கீழே இருக்க ரெட் லைனை கிராஸ் பண்ணணும்னு சொன்னோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப கேப் டவுன் ஆகிட்டு டேரெக்டாக இங்கேயும் வந்து நமக்கு ரெட் லைனையே வந்து தொட்டுட்டு, ஆனால் ரெட் லைனில் நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ 17,357 வந்து ஒரு நல்ல சப்போர்ட், இன்னுமே ஒரு நல்ல சப்போர்ட். இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பியரிஸ் மோட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து பியரிஸ் சைன் எடுக்கலாம், எப்போ வந்து நீங்கள் புல்லி சைனு, எப்போ வந்து நீங்கள் சைட்வேஸில் எடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது எல்லாமே நாங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஸோ நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை வச்சு எதுவும் ட்ரேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இதை ஒரு இன்புட்டாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.